அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மீது தொடர்ந்து 11வது நாளாக அமெரிக்கா நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் ஈரானின் அணு ஆயுத நிலையம் குறிவைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா எச்சரிக்கை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, ஈரான் தாக்குதலில் சேதமடைந்த குவைத்தின் மின் உற்பத்தி நிலையங்கள், அவசர நடவடிக்கை எடுத்து வரும் நீர் மற்றும் மின்சார அமைச்சகம், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மீதான தாக்குதல் தொடர்ந்து 11வது நாளாக அமெரிக்க ராணுவம் தீவிரப்படுத்தி வருகிறது. அரபு கீழ் வெளியான புதிய ஆதாரத்தின்படி ஈரானின் பிக்காக்ஸ் மலை மீது கடும் தாக்குதல் நடத்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது வளைகுடா நாடுகளுக்கிடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஈரான் ராணுவம் அணு ஆயுதங்களை பிக்காக்ஸ் மலை பகுதிகளுக்கு அருகே நகர்த்தியுள்ளதாக உளவுத்துறையின் மூலம் ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து ஈரானின் பிக்காக்ஸ் மலை குறிவைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானும் பிக்காக்ஸ் மலை மீது தாக்குதல் நடத்தினால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய தளங்கள் அனைத்தையும் தகர்ப்போம் என ஈரானின் IRGC ராணுவப்படை எச்சரித்துள்ளது. குவைத் மீது இன்று அதிகாலை 1 மணி முதலே ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஈரான் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளதாக குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தின் முக்கிய மின் உற்பத்தி நிலையங்கள் மீதும் கடலின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதுதான் ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. இதன் காரணமாக குவைத்தில் சில பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. அதுபோல குவைத்தின் நீர் மற்றும் மின்சார அமைச்சகம் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு முக்கிய வேண்டுகோள் ஒன்றை வைத்துள்ளது. அதாவது, குவைத்தில் தற்போது மின்சார தட்டுப்பாடு ஏற்படாதவாறு பாதுகாக்க பொதுமக்கள் மின்சாரத்தை அனாவசியமாக பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது. வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது AC, மின் விளக்குகள் ஆகியவைகளை ஆஃப் செய்துவிட்டு செல்லுமாறும், முடிந்தவரை சிக்கனமாக மின்சாரத்தை செலவு செய்யுமாறும் மின்சார மற்றும் நீர் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியானது கடுமையாக இருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு மேல் ஈரான் ராணுவம் குவைத்தில் அமைந்துள்ள அல் சுபையா பவர் பிளான்ட் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. ஏன் இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு மையத்தை குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறது என்றால், குவைத் நாட்டுடைய 90% குடிநீரானது கடல் நீரை சுத்தம் செய்யப்பட்டே வழங்கப்படுகிறது. எங்க அடிச்சா குவைத்துக்கு வலிக்குமோ அந்த இடங்களை பார்த்து தேர்வு செய்துதான் ஈரான் தாக்கி வருகிறது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் சண்டையில் இதுவரை பார்த்தீங்கன்னா $37.5 பில்லியன் வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு படை தலைவர் ஹெக்ஸர் செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்துள்ளார்கள். ஏன் திடீரென அமெரிக்கா நாங்கள் இவ்வளோ பெரிய தொகையை செலவு செய்தோம்னு சொல்றாங்கன்னா, வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், கத்தார், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய நாடுகளிடமிருந்து இந்த மிகப்பெரிய தொகையை வசூல் செய்வதற்காக தான். இந்த ஈரான் அமெரிக்கா சண்டையில் அமெரிக்கா ஜெயித்தால் அமெரிக்காவுக்கு பல மடங்கு லாபம் இருக்கு. அமெரிக்கா தோத்தால் அமெரிக்காவுக்கு ஒரு பைசா கூட நஷ்டம் கிடையாது. வளைகுடா நாடுகளுக்கு தான் பெரிய அளவில் நஷ்டம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அமெரிக்காக்காரன் ஈரான் மீது தாக்குதல் நடத்திட்டு வரான். வளைகுடா நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவை விரட்டாத வரை ஒருபோதும் மிடில் ஈஸ்ட்ல அமைதி திரும்பாது. அதுபோல குவைத்தில் உள்ள நம்பாளுங்க இனியும் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை நம்பி வாழாதீங்க. முயற்சி செய்தால் நம்ம நாட்டிலையும் அல்ஹம்துலில்லாஹ் வாழ முடியும். ஏன் நம்ம ஊரில் வாழ்றவங்களாம் மனுஷன் கிடையாதா? மனைவி பசங்களோட வாழ வேண்டிய நாட்களை குவைத்தில் தனியாக வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் ஊரில் வந்து உட்காந்தா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். உழைக்கணும்னு நினைக்கிறவன் எங்கே இருந்தாலும் சாதிப்பான். மனசில் பட்டதை சொன்ன தப்பாக இருந்தால் மன்னிக்கவும். அடுத்து அவங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு $310 உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $1075 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 970 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 569 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு டவுட் கேட்குறாங்க. அதாவது, குவைத் மற்ற பிற நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது கோல்டு எவ்வளோ கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது, ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுவே பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுதாங்க லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.